ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் கமாண்டருக்கான ஒரு புது நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 357 வேகன்சி இருக்குது. டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமாக இந்த ஏசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கடைசி தேதி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 25/3/2025. இந்த 357 வேகன்சிஸுமே எந்தெந்த சிஏபிஎஃப் கீழே இருக்குது அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி அண்ட் ஃபைனலாக வந்து இந்தோ திபெத்திகன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போது அசிஸ்டன்ட் கமாண்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அனெக்சர் 1, 2, 3, 4, 5 எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ஹைட்டு, வெயிட்டு, ஐக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே, இதுதான் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அப்ளைக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அனெக்சர் 1, 2, 3, 4 சொல்லிட்டு. ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இன்ஃபேக்ட் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இந்த அசிஸ்டன்ட் கமாண்டர் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க யூபிஎஸ்சியில். டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/3/2025 லாஸ்ட் டேட். இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 5/3 ஓப்பன் ஆகிடுச்சு. கடைசி தேதி வந்து 25/3/2025. நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஃபீஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ரிமைனிங் எல்லாருமே வந்து நீங்கள் ஆன்லைனில் 200 மட்டும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே இந்த 2.1 கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரணும் அப்படின்ட்டு. ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், என்டையர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் ஓடிஆரில் சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஓடிஆர் முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அப்புறம் லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம், 25 மார்ச் 2025. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி மார்க் வந்து கண்டிப்பாக உண்டு. கேண்டிடேட் ஷுட் நோட் தட் தேர் வில் பி எ பெனால்ட்டி மார்க். ஸோ எக்ஸாம் உண்டு. எக்ஸாமில் பெனால்ட்டி மார்க்குமே உண்டு. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் போத் ரைட்டிங் அண்ட் மார்க்கிங் ஆன்சர் எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட் தான். ஆன்லைன் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இங்கே ஓஎம்ஆர் ஷீட் தான் இங்கே எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டல் வேகன்சி வந்து 357. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இல்லை சிஆர்பிஎஃப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 204 வேகன்சி இருக்குது. அண்ட் கம்மியான வேகன்சி அப்படிங்கிறது ஐடிபிபியில் ஒரு 4 வேகன்சி இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் கமாண்டருக்கு எக்ஸாம் வந்து 3 ஆகஸ்ட் 2025. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 சென்டர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஒன்று சென்னையில், இன்னொன்று மதுரை. ஸோ வேறு எங்கேயும் சென்டர்ஸ் தரலை. கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் சவுத் கீழே பெருசாக எங்கேயும் சென்டர்ஸ் தரல. மொத்தமே 2 சென்டர்ஸ் தான். ஒன்று சென்னை, இன்னொன்று மதுரை. ஏசிக்கு போத் மேல், ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கம்பல்சரியாக மேல் மட்டும் தான் இருக்கணும் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் அப்டேட் பண்ணல. போத் செக்ஸ் நீங்கள் 2 பேருமே மேல் அண்ட் ஃபீமேல் இருபாலருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸில் ஆரம்பித்து 25 ஏஜ் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 ஆகஸ்ட் 2025 படி. அதாவது பிறந்த தேதி வந்து 2 ஆகஸ்ட் 2000 1 ஆகஸ்ட் 2005 நீங்கள் பிறந்திருந்தால் தாராளமாக யூ ஆர் ஃப்ரீ டு எலிஜிபிள். நீங்கள் அன்று சொல்ல நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் 25க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான். ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுட்டே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் ஏ பேச்சுலர்ஸ் டிகிரி. ஏதாச்சும் ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி கையில் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த அசிஸ்டன்ட் கமாண்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. பாக்கி எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கான சார்ஜஸ் வந்து 200. இந்த அப்பெண்டிக்ஸ் 1 செலக்ஷன் ப்ராசஸ் அப்புறம் எக்ஸாமுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொதல் ரிட்டன் எக்ஸாம் உண்டு. ரிட்டன் எக்ஸாமே 3 ஆகஸ்ட் நடக்கும். மார்னிங் செஷன் பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் செஷன் பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 ஜென்ரல் எபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ் 250 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் பேப்பர் 2 தான் ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் 200 மார்க்ஸுக்கு. இந்த 2 எக்ஸாமே முடிச்சதுக்கப்புறமா பிஎஸ்டி, பிஇடி இருக்கும். இந்த பிஇடி வந்து 100 மீட்டர், 800 மீட்டர், லாங் ஜம்ப், ஷார்ட் புட் இருக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டைமிங் சான்சஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஇடி நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இன்டர்வியூ அண்ட் தென் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ் இருக்கும். இந்த எல்லா மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஃபைனல் செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட்டை
ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் உங்கள் நேம் இருந்தால் நீங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டண்டாக ஜாயின் பண்ணலாம். அண்ட் சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1க்கு ஜென்ரல் எபிலிட்டி இன்டெலிஜென்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேப்பர் 2லேயுமே இருக்கும். ஓகே, நம்ம இனிஷியலாகவே பார்த்தோம் பெனால்ட்டி மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெனால்ட்டி மார்க் இருக்குது அப்படின்னா 1/3, அதாவது ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதலைனா கூட பரவாயில்ல, பட் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 0.33 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை நீங்கள் எப்பயுமே வந்து அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பதில் எழுதினாலே போதுமானது. தெரியாத கேள்வி நீங்கள் விட்டுட்டு இருந்தால் ஓகே. ஸோ நீங்கள் டவுட்டில் இருந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க் ரெடியூஸ் ஆகும், தப்பாக இருக்கும் பட்சத்தில். அப்பெண்டிக்ஸ் 5ல் ஃபிசிக்கல் மெடிக்கல் இருக்கும். கண்ணாடி போட்டவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க. லேசிக் சர்ஜரி கரெக்ஷன் இஸ் பர்மிட்டட் சப்ஜெக்ட் டு ப்ரெஸ்கிரிப்டு கிரைட்டீரியா. ஸோ இவங்க சொல்லியிருக்கிற இந்த கிரைட்டீரியாவுக்குள்ளார இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். மேபி நீங்கள் எல்லாருமே லேசிக்கோ இல்லை கிளாஸோ போட்டிருந்தாலே உங்களுக்கு ஐஸ் வந்து பெட்டர் ஐயும் சரி, ஒர்ஸும் சரி, கரெக்டடாகவும் சரி, அவங்க சொல்லியிருக்க நார்ம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹைட் வந்து 165 ஃபார் மென்னுக்கும், உமனுக்கு 157. செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபார் மென்னுக்கு 81, உமனுக்கு நாட் அப்ளிகபிள். எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் வெயிட் வந்து ஃபார் மென்னுக்கு 50 கேஜியும், உமனுக்கு 46 கேஜி கண்டிப்பாக இருக்கணும். லேசிக் சர்ஜரி இருந்தால் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கேரிங் ஆங்கிள், இயர், நோஸு, நெக்கு, டீத்து இதெல்லாமே சொல்லியிருக்கதான். நீங்கள் நார்மலாக இருந்தால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்கள் ஹெச்எல்ல குறை இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் டாக்டரை செக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூபிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணிருக்க சிஎஃப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். இல்லை டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.